ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி ஜாம் புளிச்சக்கீரைன்ற ஒரு புளிச்சக்கீரை ரகத்தை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு லேட்டஸ்ட் வெட்டர்ஸ் கார்டன். இந்த ஜாம் புளிச்சக்கீரையோட விதையை நாங்கள் ஆன்லைனில் தான் பார்த்து வாங்கினோம். அதில் ஒரு சின்ன பேக்கெட்டில் ரொம்ப குறைவான அளவு சீட்டு தான் கொடுத்துருந்தாங்க. அதை வாங்கி நாங்கள் பிளான்டேஷன் பண்ணோம். பிளான்டேஷன் பண்ணி கொஞ்ச நாளில் நிறைய செடி செத்து போச்சு. அதில் இந்த ஒரு செடி தான் மீதம் இருக்குது. இந்த செடி இப்போ பூ எடுத்து நிறைய காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்க்கும்போது நம்ம நெக்ஸ்ட் டைம் பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு சீடு இந்த ஒரு செடியிலேருந்தே எடுத்துடலான்னு சொல்லி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இதோட இலைகளை நம்ம நார்மலாக புளிச்சக்கீரை கடைஞ்சி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாம். இதோட இதழ்களையும் காய்களையும் வச்சு நம்மளால் ஜாம் மாதிரி செஞ்சு நம்மளால் சாப்பிட முடியும். அது ரொம்ப டேஸ்ட்டாக புளிப்பாக இருக்கும். இந்த செடியை இப்பொழுதைக்கு நாங்கள் விதைக்காக விட்டுருக்கோம். இது போக எங்ககிட்ட நார்மலான புளிச்சக்கீரையோட செடியும் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இந்த ஜாம் புளிச்சக்கீரையை சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நார்மலான புளிச்சக்கீரைக்கும் இதுக்கும் என்ன டேஸ்ட் வைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.